ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளம் இமயமலை அடிவாரத்தில் உள்ளது. நமக்கும் சீனாவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக உள்ள நேபாளத்தின் பிரதமராக ஷர்மா ஒலி உள்ளார். இவர் ஒருங்கிணைந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். நேபாளத்தில் முன்னர் மன்னராட்சி நடைபெற்று வந்த நிலையில் 2008 நடந்த போராட்டங்கள் காரணமாக மக்களாட்சி அமலுக்கு வந்தது. இருப்பினும் 17 ஆண்டுகளில் ஒரு பிரதமர் கூட 5 ஆண்டுகால ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்யவில்லை. அரசியல் கூட்டணி குழப்பம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக 17 ஆண்டுகளில் 13 பிரதமர்களை நேபாளம் கண்டுள்ளது. தற்போதைய பிரதமர் ஷர்மா ஒலியின் ஆட்சியிலும் மக்கள் திருப்தி அடையாததால் அங்கு மீண்டும் மன்னராட்சியை அமல்படுத்த வலியுறுத்தி கடந்த மாத இறுதியில் போராட்டம் வெடித்தது. அப்போது வெடித்த வன்முறையில் 2 கொல்லப்பட்டனர். முன்னாள் மன்னர் ஞானேஸ்வரின் ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தை கட்டவிழ்த்ததாக புகார்கள் எழுந்தன. பதற்றத்தை தணிக்க பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட அரசின் முக்கிய கட்டடங்கள் உள்ள பகுதிகளில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மன்னராட்சியை அமல்படுத்த கோரியும் நேபாளத்தை இந்து நாடாக அறிவிக்க கோரியும் அங்கு முக்கிய எதிர்க்கட்சியாக திகழும் ஆர்பிபி எனப்படும் ராஷ்டிரிய பிரஜாதந்திர கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம், பார்லிமெண்ட் கட்டடம் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பகுதிகளில் திரண்ட அக்கட்சியினர் அரசுக்கு எதிராக பேரணியை நடத்தினர். அப்போது மன்னராட்சியை நிறுவ வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மன்னராட்சி அமைக்கப்படும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என ஆர்பிபி கட்சியினர் அறிவித்துள்ளனர். நயா பனேஸ்வர் பகுதியில் மன்னராட்சியை அமல்படுத்த வலியுறுத்தி மற்றொரு குழுவும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டம் அதிகரித்தது. காத்மாண்டுவில் 3 இடங்களில் போராட்டம் நடந்த நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். பலுவாதரில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் போராட்டத்தை கட்டுப்படுத்த ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் பிரதமர் ஷர்மா ஒலி, நேபாளி காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர் தியூபா, சிபிஎன் தலைவர் புஷ்ப கமல் தகால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போராட்டம் நடத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது.